மலர்ந்தும் மலரா ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் எல்லாரையுமே இன்றைய தினத்தில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஸோ இன்றும் கூட உங்களுக்கு பிடித்த மாதிரியான அருமையான பாடல்களை எங்களினுடைய ஈழத்து கலைஞர்களினுடைய குரலில் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை என்னோட இன்றைய தினம் தொகுத்து வழங்குவதற்காக கலின்ஸ்டா இணைந்திருக்கிறார். கலின்ஸ்டாவை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம். வணக்கம் கலின்ஸ்டா. வணக்கம் என்றால் இன்றைய நாளிலும் உங்களுடன் இணைந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதில் எனக்குமே மிக்க மிக்க மகிழ்ச்சி. கச்சேரி ஆரம்பம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே ரொம்பவுமே எதிர்பார்ப்போட காத்துட்டு இருப்பாங்க. ஒரு வயசு லிமிட் இல்லைன்னு கூட நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். என்னட்டு சொன்னால் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி மாறிட்டு வருது. நேர்களுமே அதிகளவான ஆதரவை தந்துட்டு வர்றாங்க. தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். கண்டிப்பாக கலின்ஸ்டா, அதாவது என்னடா நீங்கள் நினைக்கலாம் சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த காலத்து பாடல்களும் இருக்கு, இடைக்கால பாடல்களும் இருக்கு, பழைய கால பாடல்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றது, பாடல் வெரைட்டியா கொடுத்துட்டு இருக்கோம் உங்க எல்லாருக்கும் அப்படின்றே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கும் கூட அதே வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாடல்களை நாங்களும் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியினூடாக கொடுப்போம் அப்படின்ற நம்பிக்கையில் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு யார் இந்த இசை கலைஞர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட் தான் இணைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வகையிலே இசை கலைஞர்கள் நிறைய பேர் இந்த இடத்துல கூடி இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவர்களை ஒவ்வொரு பாடல்களினூடாக நாங்கள் அறிமுகப்படுத்த தயாராக இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி இசை கலைஞர்கள் பாடுவதற்கு கண்டிப்பாக அவசியமான ஒரு விடயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இசை வாத்தியங்கள். அந்த இசை வாத்தியங்களை யார் யார் இன்றைய தினத்தில் பிளே பண்றதுக்காக இணைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கீபோர்டை பிளே பண்ணுவதற்காக ஆண்டன் ஜேம்ஸ், ஒக்டோபேட்டை பிளே பண்ணுவதற்காக சுபேதன், கிட்டார் ஜீவா அண்ட் ட்ரம்ஸ் தேவா இணைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவர்களோட இந்த என்ன சொல்றது திறம்படமிக்க ஒரு இசை வாத்தியங்களினுடைய வாத்தியத்தில் கண்டிப்பாக இந்த ஈழத்து கலைஞர்கள் கண்டிப்பாக தங்களுடைய திறம்படக்கூடிய குரல்ல உங்க எல்லாருமே என்டர்டெயின் பண்ண ரெடியா இருக்காங்க இல்லையா கலின்ஸ்டா? நிச்சயமாக அன்றா சொன்னது போலே எங்களுடைய இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியானது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்க போன்றது. இசை என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நினைக்கலாம் ஒரு சாதாரணமாக பொழுதுபோக்குக்காக கேட்கிற ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லி, இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்கின்ற போது இசை ஒரு சிகிச்சை முறையாகவே மாறி வந்து கொண்டிருக்கிறது. என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய உளரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்ற ஒரு விதமாக இந்த இசை நிகழ்ச்சியானது, அதாவது இசையானது எல்லோர் மனதிலும் இருந்து வருகின்றது. ஆகவே அந்த இசையை எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தருவதிலும் எங்களுக்குமே மிக மிக மகிழ்ச்சி. கண்டிப்பாக கலின்ஸ்டா, இன்றும் கூட இந்த நிகழ்ச்சியில் முதலாவது பாடலை பாடுவதற்காக யார் இணைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரங்கநாதன் மற்றும் டஃப்ரீனா தான் இணைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன பாடல்? அதுவும் ஆரம்ப பாடலை எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி, மனசளவில் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான பாடலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதை போலவே இவங்களுமே பாடல் தெரிவு செஞ்சுருக்காங்க. என்ன பாடல்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் புதிய பாடல் அப்படின்னு சொல்லி நாங்கள் உடனே நினைச்சு விட முடியாது. இன்றும் எல்லோராலும் பாடப்படுகின்ற, கேட்கப்படுகின்ற, எல்லோருடைய மனதையும் கவரக்கூடிய ஒரு பாடல் தான் சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ என்கிறதான பாடல். நிகழ்ச்சியிலுமே ஆரம்ப பாடலாக பாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். கண்டிப்பாக கலின்ஸ்டா, நீங்கள் சொன்னது போலேயே பழைய பாடல் அப்படின்னும் பொழுது நிறைய அர்த்தங்களை கொண்டு தான் அந்த பாடல்கள் அமைய பெற்றிருக்கும். கண்டிப்பாக இந்த சந்திரோதயம் பாடலுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாடல். இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு நாங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். இப்போ நிகழ்ச்சியில் பாடலை பாடுவதற்காக பாடகர்களை அழைச்சிடலாமா? நிச்சயமாக நீங்க சொன்னது போல இந்த பாடலை பாடுவதற்கு ரங்கநாதன் மற்றும் டஃப்ரீனா ஆகியோர் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களையும் நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம்.
தொடுகின்ற நெருப்பல்லவோ, முத்தாரம் சிரிக்கின்ற சிரிப்பல்லவோ, முழு நெஞ்சை தொடுகின்ற நெருப்பல்லவோ, சங்கீதம் பொழிகின்ற மொழி அல்லவோ, சந்தோஷம் வருகின்ற வழி அல்லவோ, என் கோயில் குடி கொண்ட சிலை அல்லவோ, சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. அலையோடு பிறவாத கடலில்லையே, நிழலோடு நடக்காத உடலில்லையே, அலையோடு பிறவாத கடலில்லையே, நிழலோடு நடக்காத உடலில்லையே, துடிக்காத இமையோடு விழியில்லையே, துணையோடு சேராத இடமில்லையே, இன்றே நீ உனதன்றி எனதில்லையே. எழிலோடு எழில் சேர்த்து இமை மூடவோ, எனக்கென்ற சுகம் வாங்க துணை தேடவோ, எழிலோடு எழில் சேர்த்து இமை மூடவோ, எனக்கென்ற சுகம் வாங்க துணை தேடவோ, மலர் மேனி தனை கண்டு மகிழ்ந்தாடவோ, மணக்கின்ற தமிழ் மண்ணில் விளையாடவோ, கஞ்சாடை கவி சொல்ல இசை பாடவோ, இளம் சோலை உந்தன் வடிவானதோ, செவ்வானமே உந்தன் நிறமானதோ, சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இது கண்ணானதோ, பொன்னோவியம் என்று பேரானதோ, என் வாசல் வழியாக வலம் வந்ததோ, சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இது கண்ணானதோ. மக்களே, கண்டிப்பாக இன்றைய தினமும் கூட இந்த அதாவது சந்திரோதயம் பாடலை ஆரம்பத்திலேயே பாடி அசத்தி இருப்பாங்க டஃப்ரீனா மற்றும் ரங்கநாதன். ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி, ரங்கநாதன் சார் ஓகே ரொம்ப சூப்பராக பாடியிருந்தாங்க. டஃப்ரீனா நான் நினைக்கிறேன் ஒரு 2K கிட் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பாடலை இவ்வளவு திறம்பட பாடுவீங்க அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இந்த பாடலில் எப்படி உங்களுக்கு இந்தளவு ஒரு அதீத ஆர்வம் வந்தது? இவ்வளவு அழகாக பாடுறீங்க, அதை சொல்லுங்கள் முதல்ல. இந்த பாடல் வந்து எம்எஸ்வி சாரோட இசையமைப்பில் வந்த பாடல். ரொம்ப ரிஸ்கான பாட்டு. அதாவது எங்களோட டீமும் சரி நாங்களும் சரி ரொம்ப ரிஸ்க்காக இந்த பாட்டை எடுத்து இங்கே அடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு எடுத்து நாங்கள் இந்த சாங். ஸோ 2 days தான் இந்த சாங் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணாங்க எங்களோட பேண்டுன்னாங்க. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த பாட்டு நாங்கள் இதில் பாடினதில் நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம் எம்எஸ்வி சாருக்காக. கண்டிப்பாக டஃப்ரீனா ரொம்ப வேறு லெவலில் பாடியிருந்தீங்க. சரி ரங்கநாதன் சார், நீங்கள் அதுக்கு சளைச்சவங்க இல்லை. டஃப்ரீனா எந்தளவு டஃப்பாக பாடினாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாடியிருப்பீங்க. கலின்ஸ்டா நிச்சயமாக நீங்க சொன்ன மாதிரியே வந்து ரங்கநாதன் சாரும் அவ்வளவு அற்புதம். எப்படி சொல்றேன், அந்த ஒரிஜினல் சாங்கை கேட்குற மாதிரியே இருந்துச்சு அவங்க பாடினதை கேட்குற போது. சரி, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் வந்து கேட்கணும். இந்த பாடலை வந்து சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன? இந்த பாடல் ஊடாக வந்து ஏதாச்சும் மக்கள் மத்தியில் சொல்ல வர்றீங்களா? அருமையான ஒரு கேள்வி.
இந்த நேர்களுக்கும் இது வடிவாக போய் சேர வேணும். இப்போ ரூபாய் கணக்கு கோடிக்கணக்கு வந்த காலங்கள். கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம்னு விருப்பப்படுறேன். 10 சதத்துக்கு பாட்டு புத்தகம் வாங்கி பாடமாக்கின பாட்டுகள் தான் இது. எனக்கு இந்த படம் வரும்போது எனக்கு 5 வயது. 1966ஆம் ஆண்டு இந்த படம் வந்தது. சந்திரோதயம் எங்களுக்கு அறிவுக்கு எட்டாத காலங்கள். பிறகு பருவமாக நாங்கள் வளர்ந்து வர்ற காலங்களில் 10 சதம் தியேட்டரில் வாங்கினா 15 சதம். அந்த படம் அந்த தியேட்டரில் வந்து பட மாளிகைகளில் ஓடி முடிந்த பிறகு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு போனால் 10 சதத்துக்கு வாங்கலாம். அதை வாங்கி அதில் பார்த்து பாடமாக்குனது அந்த லிரிக்ஸை. இப்படியெல்லாம் வசதிகள் ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லாமே வருகிறது. ஆனால் அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் எங்கட வளர்ச்சியில் 100% முக்கியமாக கடமையாற்றினதுன்னு சொல்லி சொன்னால் அது யாராலுமே, அது எந்த வானொலியையும் விட இலங்கை வானொலி தான் என்னை வளர்த்தது. எனக்கு இப்போ வயது 64. இது வரைக்குமே அதிலிருந்து கேட்டு அடுத்த தரம் அப்போ அந்த பாட்டு வருமண்ட அந்த நிகழ்ச்சியில் எங்கேயாவது போனால் அப்படி நடந்து போகிறாங்க, நின்று இந்த பாட்டை கேட்டால் அப்படி ஒரு ஓஹோ இதுதான் இந்த இதுன்றதை உள்வாங்கி கொண்டு போகிறது. ஸோ உங்களோட கேள்வியும் அருமையான கேள்வி, பதில் பிழைச்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வயதில் 5 சதத்துக்கு வாங்கின அந்த ஒரு புத்தகம் இன்றைக்கு உங்களை எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு, எந்த அளவு அருமையாக பாட வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. நிச்சயமாக அன்ராஜ் ஒரு விஷயம் அவங்க சொன்னதில் கவனிச்சிங்களா, ரங்கநாதன் சாருக்கு வந்து இப்போ 64 வயசாம் இருந்தாலும் கூட அந்த வாய்ஸ் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அவ்வளோ ஃபீல் பண்ணி பாடின மாதிரி இருந்துச்சு. அவங்க பாடின பாடல் ரொம்பவுமே அற்புதமாக இருந்துச்சு. கண்டிப்பாக தொடர்ந்தும் இதை சொல்ல வராங்க சார். கட்டாயமாக இந்த இடத்துல இவோவை பற்றி சொல்லணும். இதை புகழ்ச்சிக்காக சொல்கிறதுன்னு இல்லை. இந்த பாட்டை தெரிவு செய்து இதை எத்தனையோ பாட்டு இந்த சின்னால் செய்திருக்குது. பெரிய ஒரு முதிர்ச்சிக்குரிய குரல் இது. எதையும் சொல்லி கொடுக்குற அந்த மட்டிலேயே எடுத்துக்கொண்டு செய்யக்கூடிய ஒரு நல்லொரு வளர்ச்சியும் நல்லொரு ஆன்மா நல்ல எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிக்கூடிய, அதை அப்படியே புரிந்து கொண்டு அதை அப்படியே வெளியில் சொல்கிற அந்த ஒரு தன்மை இருக்குது. ஸோ பெரிய எதிர்காலங்கள் இங்கே நான் நிற்கிறது காரணம் இப்படியான எல்லாரையும் ஒன்று சேர்த்து அன்புள்ளங்கள் திரு அண்டன் குழுவினர் எல்லாரோன்ற ஒரு அன்பு கட்டளைகளும் இப்படியான பிள்ளைகள் எல்லோரும் எனக்கு முன்னுக்கு எத்தனையோ வளரும் கலைஞர்கள் இருக்கார்கள். எல்லாரும் நல்ல நல்ல நிலைக்கு வர வேண்டும். அந்த நேரத்தில் வந்து இருக்கிற நேரம் எங்களை யோசிப்பீங்கன்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்கிறேன் நான். ஸோ எல்லோருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற எல்லாருக்கும் இனிவர் ஆக்களுக்கும் டான் டிவிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ரொம்ப அருமையாக பாடியிருந்தீங்க. தொடர்ந்தும் இது போன்ற பாடல்களை எங்களோட நிகழ்ச்சியினூடாக கொடுக்கறதுக்கும் வாழ்த்துக்கள். அதற்கு முன்னாடி என்னோட ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட், ஆரம்பத்தில் செட்டுக்குள்ளே வரும்பொழுதே நம்ம டஃப்ரின்னு ஒரு பாடல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது சவுண்ட் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ், அந்த பாடல் ஒரு வரி இப்போ கேட்கணும் போல எனக்கு அப்போது இருந்தே தோணிட்டு இருந்துச்சு. ஸோ பாடையிலுமா? பூவைத்தாய் பூவைத்தாய் நீ பூவை பூவைத்தாய் மலர் பூவைத்து பூவைத்து பூவைக்குள் தீ வைத்தாய். ஓ நீ 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 மழையில் ஆட நான் 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 நனைந்தே வாட என் நாடத்தில் ஒன்று நாடிக்குள் உன் சித்தம் உயிரே தோளில் ஒரு சில நாளில் தனியனாய் தரையிலே நீ முன்பே வாய் அன்பே வா கூடே வா உயிரே வா முன்பே வாய் அன்பே வா பூ பூவாய் பூ பூவா. நன்றி நன்றி நன்றி. அட 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 தேனட அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வேற லெவலில் பாடல் ஒன்று பாடி எனக்காக டெடிகேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சரி, அடுத்து நாங்கள் வெளியே பார்க்கலாமா கலின் சார்? நிச்சயமாக நீங்கள் சொன்னது போலவே அந்த டஃப்ரின் ஆண்டு பாடலை கேட்கணும் போது அப்படி எப்படி சொல்கிறேன்னே தெரியல, இந்த செட்டில் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்காக பாடினதுக்கு. சரி, தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பாடல்களை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நன்றி.
கண்டிப்பாக கலின்ஸ்டா ஆரம்பத்திலேயே ஒரு பழைய பாடல், ஒரு அழகான பாடல். ஈழத்தில் வந்து திறமையான இரு பாடகர்கள், குறிப்பாக சொல்ல போனால் ரங்கநாதன் மற்றும் டஃப்ரீனாவினுடைய அருமையான குரலில் பாடலை கேட்டுட்டு வந்தாச்சு. தொடர்ந்தும் அடுத்து நாங்கள் கொடுக்க போகின்ற பாடல் என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழைய பாடல் பார்த்தாச்சு. அடுத்து வந்து இந்த இளைஞர்களுக்கு ஒரு பாடல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த சோகங்கள் கவலைகளில் வந்து துவண்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு பாடல் தான் அடுத்த ரெடியாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மோட்டிவேஷன் சாங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜூன் போனால் ஜூலை காற்று. கண்டிப்பாக இந்த பாடலுக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இந்த பாடலாம் அடுத்த எங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து இடம்பெறுவதற்கு காத்துட்ருக்கு. ஸோ அந்த பாடல் யார் யார் பாடினாங்க, எந்த படத்தில் இடம்பெற்றது அப்படின்னு சொல்லி கலின்சா நீங்கள் சொல்லிடுறீங்களா? நிச்சயமாக அன்ராஜ் சொன்னது போல வந்து ஜூன் போச்சு, இனி ஜூலை காற்று என்ற மாதிரியே இந்த பாடலும் அமைஞ்சிருக்க போன்றது. அது மாத்திரமில்லாமல் இன்றைய காலத்திலும் கூட இந்த இளம் தலைமுறையினர் விரும்பி கேட்கக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. உன்னாலே உன்னாலே என்கிறதான திரைப்படத்திலிருந்து வெளிவந்த பாடலாக இருக்கின்றது. ரொம்பவுமே ஹிட்டான ஒரு பாடல் என்று கூட சொல்லிக்கொள்ள முடியும். அதுலேயும் வந்து இந்த பாடலை வந்து குறிப்பாக எங்களுடைய இந்த ஈழத்து இசை கலைஞர்களில் பூஜா வந்து பாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ரொம்பவுமே ஆர்வமாக அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்னு சொன்னால் எங்களுடைய கலைஞர்களும் வந்து தென்னிந்திய கலைஞர்களை ஒத்து அதே சாயலில் வந்து பாடுவார்கள் என்பதற்கு வந்து இந்த இசை கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியானது ஒரு ஆதாரமாக இருக்கின்றது கூட சொல்லிக்கொள்ளலாம். ஸோ நிகழ்ச்சியில் அந்த பாடலை பாடுறதுக்கு பூஜாவுமே ரெடியாக இருக்காங்க. கண்டிப்பாக கலின்ஸ்டா நீங்கள் சொன்னது போலயே பூஜா வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த பாடல் பாடணும் அப்படின்றதுக்காகவே ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட அவங்களுமே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதே எக்ஸைட்மெண்ட்டோட நாங்களும் அந்த பாடலை கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் பூஜா. நேற்று என்பதும் கையில் இல்லை, நாளை என்பதும் கையில் இல்லை, என்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு. தோழா மொத்த கூத்து கையாருக்காக, மொத்த பூமியும் கூத்துக்காகத்தான் வந்தேன். நேற்று என்பதும் கையில் இல்லை, நாளை என்பதும் கையில் இல்லை, என்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு. தோழா மொத்த கூத்து கையாருக்காக, மொத்த பூமியும் கூத்துக்காகத்தான் ஜூலை காற்று கண்ணாத்தா கடல் காற்று கூத்தா தேன் வருமே தென்றாத்தா வருமே. இந்த பூமி பந்து எங்கள் கூடை பந்து, அந்த வானம் வந்து கூரை செய்வது சிறை இருக்கும் மனங்களை செலவை செய், சிறை இருக்கும் மனங்களை பறவை செய். இந்த மலர்களும் தண்ணீர் சிந்தி கண்டதில்லை. ஜூலை காற்று கண்டாதா கடல் காற்று பூத்தா தேன் வருமே தென்றாத்தா
வந்தாத்தால் தீவாருமே என்னாச்சு தோணலையே ஏதாச்சு நட்டாச்சு லவ் இல்லையே லவ் ஆச்சு நட்பில்லையே நேற்று என்பதும் கையில் இல்லை நாளை என்பதும் கையில் இல்லை இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் போரா மொத்த கூத்துக்கள் யாருக்காக மொத்த பூமியும் கூத்துக்காகத்தான் நேற்று என்பதும் கையில் இல்லை நாளை என்பதும் கையில் இல்லை இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு போரா மொத்த கூத்துக்கள் யாருக்காக மொத்த பூமியும் கூத்துக்காகத்தான் Shima, oh Shama 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 Shima. இருப்போமா வெளிப்படையாய் அசிரிப்போமா மலர் கூடையாய் சிப்பி வீரர்கள் சீரை செய்து போய் நம்மை சேது பூமி ரொம்ப காதலை இந்த பூமி கண்டிருக்கும் பல மாற்றங்கள் வந்து வந்து போயிருக்கும் இந்த உலகத்தில் எவருமே ஜூலை காற்று கடல் காற்று ஏன் வருமே என்றால் இவருமே என்னாச்சு ஏதாச்சு நட்டாச்சு லவ் இல்லையே லவ் ஆச்சு நேற்று என்பதும் கையில் இல்லை நாளை என்பதும் கையில் இல்லை இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு போடா மொத்த கூத்துக்கள் யாருக்காக மொத்த பூமியும் கூத்துக்காகத்தான் நேற்று என்பதும் கையில் இல்லை நாளை என்பதும் கையில் இல்லை இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு போடா மொத்த கூத்துக்கள் யாருக்காக மொத்த பூமியும் கூத்துக்காகத்தான் ஓகே மக்களே, அடுத்து பவர் பாக் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டே இருக்கோம் தொடர்ந்தும். ஸோ அந்த வகையில் அடுத்து வந்து சரி, அதாவது மாற்றி பாடல்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். முதலாவது பழைய பாடல் வந்துச்சு, இப்போ ஒரு குத்து பாட்டு வந்துச்சு, ஒரு வைப்பான ஒரு பாட்டு வந்துச்சா. சரி, இப்போ அடுத்து வந்து ஒரு பழைய பாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எஸ், அதாவது இப்போ கூட நான் எங்களுடைய வீட்டுக்கிட்டையா இருக்கட்டும் சரி, ஒரு 2 பழைய காதலர்களை பார்த்தா அவங்க மார்னிங்கில் பாடிட்டு இருப்பாங்க, மலர்ந்து மலராத. எந்த குரல் கேவலமாக இருக்குங்க, பட் எங்களோட ஈழத்து பாடகர்களுடைய குரல் அப்படி இருக்காது, வேற லெவல்ல பாட போறாங்க இந்த பாடலை. நீங்களுமே ரொம்ப நல்லா தான் பாடுறீங்க, இன்னும் 2 வரி பாடினா கூட ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க, அதுக்கு பேர் நான் பொறுப்பு இல்லை. சரி, நீங்க பாடலுடைய டீடைலை சொல்லுங்க. சரி, ஓகே. ஈழத்து இசைக்கலைஞர்களை நாங்கள் வளர்க்கின்ற முகமாக நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பாடுறது நாங்களுமே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. சரி, அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து நான் நீங்க பாடுவீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். சரியா? எனக்கும் ரொம்ப நாள் ஆசை, ஒரே ஒரு பாட்டு பாடணும் இந்த கச்சேரி ஆரம்பத்தில், அதாவது இந்த முன்பேவா பாடல். ஸோ ஆரம்பத்தில் நான் உள்ள நுழையும் போதே செட்டுக்குள்ள அந்த பாடலை கேட்டுட்டு தான் உள்ள வந்தேன். ஸோ அது என்னோட ஃபேவரட் சாங்.
வண்டே நான் இங்க பாடுவேன். அது அப்புறம் இருக்கட்டும் என்னோட ஸ்டோரி எல்லாம். இப்ப ஆனா நம்ம இப்ப வேணாம். பாட்ட சொல்லுவோம். சரி, ஆனா இப்ப வேணாம் அன்ராஜ். இப்ப வேணாம். சரி, ஓகே. நிகழ்ச்சியில் அடுத்து என்ன பாடல் வரப்போகுதுன்னு சொல்லி பார்க்கிற போது அன்ராஜ் சொன்னது போல தான் பழைய பாடல் புதிய பாடல் பழைய பாடல் அப்படி மாற்றி தருவோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் நினைக்கிறோம். என்னன்னு சொன்னால் தொடர்ச்சியாக ஒரே விதமான பாடலை தந்துட்டு இருந்தா சில டைமில் உங்களுக்கு சலிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அடுத்த பாடல் என்னன்னு சொல்லி பார்க்கின்ற போது அநேகமாக எல்லோருக்குமே வந்து எல்லோரும் கேட்கப்பட்டிருக்கின்ற ஒரு வார்த்தையாக தான் இருக்கும். யாராச்சும் ஒருத்தர் மேலே பாசம் வச்சுட்டா ரொம்ப பாசமலர்களாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி திரைப்படங்களை எல்லாம் உதாரணமாக சொல்லுவாங்க. ஸோ அந்த திரைப்படம் தான் 1961 வெளிவந்த பாசமலர் திரைப்படத்திலிருந்து பாடல் மலர்ந்து மலராத என்கிறதான பாடலை நிகழ்ச்சியில் எங்களுடைய இசைக்கலைஞர்கள் பாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த பாடலை அருமையான முறையில் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக இந்த நிகழ்ச்சியில் இணைய காத்துட்டு இருக்காங்க ரங்கநாதன் மற்றும் டஃப்ரீனா. ஸோ அவர்களை நிகழ்ச்சிக்குள்ளே அப்படியே வந்து பாடலை பாடுவதற்காக அழைச்சி நிற்கிறோம். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை எண்ணமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர்போதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர்போதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா புவி ஆள பிறந்தாயடா யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா புவி ஆள பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா வாழ பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா உனக்காக
கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. சிறகிலினை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா கனவில் இணையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா பிரித்த கதை சொல்லவா கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா உறவை பிரிக்க முடியாதடா. அன்பே ஆரிராரோ 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 அன்பே ஆரிராரோ அன்பே ஆரிராரோ. ஓகே கலின்ஸ்டா, அந்த வகையில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாடல். ஸோ பழைய காலத்து ரசிகர்களுக்கு, பழைய காலத்து ரசிகர்கள் என்ன இந்த காலத்து ரசிகர்களும் அந்த மாதிரியான, அதாவது பழைய பாடல்களை இப்போ கேட்டுட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக என்ன கூட சொல்ல போனால் அந்த அதோ இந்த பறவை போல் அந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் இப்போ கேட்கும் பொழுது எங்களுக்கு அந்த அளவுக்கு இனிமையாக இருக்கும். ஸோ பழைய பாடல்கள் அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் தரம் தாழ்த்தி விட முடியாது. அதில் அந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமான பல விடயங்களை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, இப்போ வந்து இளைஞர்கள் யுவதிகளுக்கான ஒரு பாடல் அடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வகையில் அடுத்து என்ன பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கண்ணும் கண்ணும் நோக்கியா அப்படின்ற ஒரு பாடல். ஸோ நோக்கியா ஃபோனுக்கே ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்த ஒரு பாடல் அப்படின்றே சொல்லலாம் இந்த பாடலை. குறிப்பாக எல்லாரோட என்ன சொல்றது, இந்த பாடல் ரிலீஸ் ஆன சமயத்தில் ரிங்கிங் டோனா கூட இந்த பாடல் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். சரி கலின்ஸ், இதை சொல்ல வரீங்க, சொல்லுங்க. நிச்சயமாக அன்ராஜ், நீங்க சொல்ற போது நான் நினைச்ச ஒரு விஷயம், பழைய பாடல் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கோம். எத்தனை பழைய பாடல்களை இப்போ திரும்பவுமே வேற வேற மியூசிக் மாற்றி திரும்ப அதே பாடல்களாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ எப்பவுமே பழைய பாடல்களாக இருந்தாலும் வந்து அவ்வளவு அற்புதபூர்வமான, அது மாத்திரமில்லாமல் எப்பவுமே ரசிக்கக்கூடிய வகையில் வந்து அந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு. சரி, நீங்கள் சொன்ன மாதிரியே அடுத்து வந்து கண்ணும் கண்ணும் நோக்கியா என்கிறதான பாடல் தான் இருக்கு. ஸோ அந்த பாடல் என்ன திரைப்படத்திலேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கின்ற போது அந்நியன் திரைப்படத்திலேருந்து வெளிவந்த பாடலாக இருக்கின்றது. அதில் அநேகமாக வந்து எல்லாருமே ரசித்த வைப் பண்ண ஒரு பாடல் என்று கூட நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். நிகழ்ச்சியில் எங்களுடைய இசைக்கலைஞர்களும் அடுத்ததாக உங்களுக்காக அந்த பாடலை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த கண்ணும் கண்ணும் நோக்கிய பாடலை பாடுவதற்காக நாங்கள் இன்வைட் பண்ணி நிற்கிறோம் பூஜா மற்றும் அகிலன் அவங்களை.
சிற்பம் நீ உன்னில் ஒட்டி கொண்டெல்லாம் சின்ன வெள்ளை பந்தெல்லாம் நானடி. கண்ணீரின் சிப்பம் நீயே கோடைக்கால தாரம் உன்னை மண்ணும் நெஞ்சுக்குள் ஊற்றவா வா ஐவா 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 அழகே பாபா. வா ஐவா 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 அன்பே பாபா. கண்ணும் கண்ணும் நோக்கியா நீ கொள்ளை கொள்ளும் மாஃபியா கேப்பச்சீன காஃபியா சோஃபியா. ஓ நோக்கியா சோஃபியா நோக்கியா சோஃபியா நோக்கியா சோஃபியா நோக்கியா சோஃபியா. இன்ஸ்டா இந்த வாரமும் கூட அருமையான பாடல் தெரிவுகள், அருமையான பாடகர்களின் குரல்ல அருமையான இசை ஜாம்பவான்கள், அதாவது இசை வாத்தியக்காரர்களினுடைய இசை வாத்தியங்களில் அருமையான பாடல்களை இந்த வாரமுமே கேட்டு நாங்கள் எல்லாருமே மகிழ்ந்திருப்போம். குறிப்பாக நேயர்களுமே இந்த வாரம் ரொம்பவுமே ஹப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்களால் இங்கேருந்தே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்க நேயர்களே. சரி, இதே போல் வந்து நாங்களுமே அடுத்தடுத்த வாரங்களில் கண்டிப்பாக இதே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸோட உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுக்கு ரெடி. அதற்கு முன்னதாக இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியில் வந்து இணைந்து கொண்டிருந்த ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட் குழுவினருக்கும் மற்றும் இவ்வளவு நேரம் இந்த இசை வாத்தியங்களை ப்ளே பண்ணக்கூடிய கீபோர்டை ப்ளே பண்ணக்கூடிய குறிப்பாக அண்டன் ஜேம்ஸ், ஒக்டோபேட், சுபேதன், கிட்டார், ஜீவா, ட்ரம்ஸ், தேவா ஆகிய எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸையும் சொல்லிக்கொண்டு அடுத்து கலின்ஸ்டா. நிச்சயமாக அன்ராஜ் சொன்னது போல வந்து இந்த இசை நிகழ்ச்சியானது உங்கள் அனைவருக்குமே உங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஒரு இசை நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும். என்று சொன்னால் ஒவ்வொரு பாடல் தெரிவுகளுமே வந்து நேர்களுடைய விருப்ப தெரிவு பாடல்களாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் வந்து ஒரு குறிப்பிட்ட வகை பாடல் என்று சொல்லாமல் எல்லா வகையான பாடல்களையும் நாங்களுமே தந்திருந்தோம். நீங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நானுமே நினைக்கிறேன். இசை கலைஞர்கள், வாத்திய கலைஞர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, அது மாத்திரமல்லாமல் ஒளியமைப்பை வழங்கிய ரஞ்சன் சவுண்ட்ஸ் அவர்களுக்கும் ஒளிப்பதிவை மேற்கொண்ட துவாரகன் மற்றும் விதுஷாந்த் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம். விடைபெற்று செல்லும் நாங்கள் உங்கள் அனுராஜ் அண்ட் கலின்ஸ்டா. பாய்.